안녕친구들 போன பாட்டு இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து உங்களை பார்த்துருப்பாரு. பட் ஆனால் நீங்கள் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவரும் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆனால் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால் அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களும் ஒரு மாதிரி ஸ்டப்பனாகவே இருந்திருப்பீங்க. தென் கல்யாண டேவும் வந்திருக்கும். மார்னிங்கும் உங்களை அழகாக கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃபேஸில் சுத்தமாக அந்த கல்யாண பொண்ணு கலையே இல்லை. ஏதோ ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. தென் உங்களை கூட்டிகிட்டும் வராங்க. மைண்ட்குள்ளேயே சொல்லியிருக்கீங்க ஜஸ்ட் அது ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான். அது வந்து கிடையாது. உனக்குன்னு ஒரு பர்சன் வீட்டில் பார்த்துருக்காங்க. நீ அவங்கள தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பர்சனை விட அந்த பர்சனுக்காக டெல்லுக்குள்ள போகாத அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறையா பேசிக்கிறீங்க. உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்து உங்கள் அப்பா மாடியிலே உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்து விடுங்கண்ணா தாலியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் கொடுத்து விட்றாங்க. நீங்கள் கண்ணை திறக்கவே இல்லை. அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. லைக் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்தாண்ட பக்கம் தேங்க உட்காந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அந்த கல்யாண பொண்ணு கலையில் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே மாதிரி மறைஞ்சு தான் இருக்கும். உங்களை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவங்கள பார்க்கவே முடியல. தென் ஃபைனலாக வந்துட்டு தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. லைக் தேவங்க வந்துட்டு அதை ஆர்வமாக வாங்குறாரு. வாங்கிட்டு அவரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னா, இருங்க நான் போடுறேன். லைக் ஸ்க்ரீனில் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக வந்து ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்துட்டு வாங்கி அப்படி கட்ட போகிறாரு. அவருக்கு பயங்கரமான ஷாக். நீங்கள் கீழே குனிஞ்சிருக்கீங்க. கட்ட சொல்கிறாங்க எல்லோரும். கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க, கெட்டிங்கள கெட்டிங்களான்னு கத்துறாங்க. தேங்க் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் பேசி பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. ஃபைனலாக கட்டியும் விட்டுறாரு. கட்டி விட்டுட்டு அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களை ஆப்போசிட்டில் உட்கார சொல்கிறாங்க. உங்களை பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு பார்க்க இஷ்டமே இல்லை. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே அங்குலம் உங்களை வந்துட்டு தீவிரமாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு உங்கள் 2 பேரையும். அப்போ தான் அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து லைட்டாக அந்த பைஜாமா கூட வேட்டி மாதிரி கட்டியிருக்காரு. ஸோ கட்டிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டாங்க. உங்களையே அப்படியே ரொம்ப ஆங்கராக பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயம் ஆகுது. எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. நடுவில் ஒரு பர்சன் உங்களை ரொம்ப மறைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சைடில் ஜோவை பார்க்குறாங்க. ஜோ அவள் அழகாக அங்கே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கல்யாண பொண்ணுக்கு துணை பொண்ணு மாதிரி உட்காந்துருக்கா. இந்தாண்ட பக்கம் பார்த்தாக்கா வள்ளியும் லீலாவும் வந்துட்டு அந்தாண்ட 2 பக்கமும் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களோட மாலையை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க் இப்போ தான் புரியுது, நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லைக் அவர் லவ் பண்ண பொண்ணு ஜோதான். அவளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. தாரா பத்தியா ஃபைனலாக கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போ பேர் ஜோ கிடையாதா? ஜோ சும்மா இருடின்னு சும்மா அவளை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறா. அப்போ அவன் பேர் தான் ஜோவா? இப்போ நம்மக்கிட்ட ஏமாத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். எல்லோரும் தேங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி ஃபேஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் ஹாப்பி தானடா நீ? ஹாப்பி தானே அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படியே அவரோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்கள்ல, லைக் அந்த குண்டான்குள்ளே எதையும் விட்டு நோட்ட சொல்லுவாங்க. ஐயம்மா நான் பிராமின்லாம் இல்லை, நான் வந்து சும்மா எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த குண்டான்குள்ளெல்லாம் எடுத்து விட்டுறாங்க. தேவங்க இங்கே எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் அந்த குண்டான்குள்ளே கை விட்டுருக்காரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இவர் எப்படி மாப்பிள்ளை ஆனார்?
அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னார். அப்போ நம்மள்ட்ட இவர் போய் சொல்லியிருக்காரா நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டான்குள்ளே 2 பேருமே கை விட்டுட்டு ஃபேஸையும் பார்த்துக்கவே இல்லை. குண்டான்ட்டுருக்கு, கை மட்டும்தான் உள்ளே விட்டுருக்கீங்க, யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு 3 ரிங்குமே அவரே எடுத்து கொடுத்துட்றாரு. நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஃபைனலாக அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருது. உங்களுக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நீங்களும் சரி இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்க்கெலாம் ஃபோஸ் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கீங்க, தயங்க ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க, பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னல, இப்போ போய் என்ன பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன, கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குதிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போயிடுடா, எனக்கு கடுப்பில் இருக்கு, என்னென்ன நோண்டாத. ஏன்டா என்னாச்சு? இவதான் உண்மையாக கல்யாணம் பண்ணா? ஆமாண்டா, இவதான் கல்யாணம் பண்ண. அப்போது அந்த பொண்ணு யாருடா? ஹே, அது ஜோ, அது ஃப்ரெண்டு. அப்போ அவள் கிடையாத கல்யாணம் பண்ண? ஏன் அவளை பார்த்து பொண்ணு நினச்சிக்கிட்டியா நீ? ஆமாண்டா. ஹே, நீ பொண்ணு பார்த்ததே கிடையாதாடா? இல்லைடா. உனக்கு கூட நான் ஃபோட்டோ கூட காட்ட வந்தேன், நீ தான் பார்த்துட்டேன்னு சொன்ன, ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அவருக்கு அப்போ தான் புரியுது அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்க்குறாரு, நீங்கள் பாவமா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்கும் முடியாமல் இங்கே ஒரு ரக்கடான பொண்ணாக இருந்தீங்க, இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட போலடா. ஆடாடா, அவளை நான் லவ் பண்ணலடா, நான் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் நான் தாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை மச்சான், அவள் தான் தாரா, அவள் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு, அவளை லவ் பண்ண, அவளை விட்டு. இது அந்த பொண்ணுக்கே தெரியாதுடா. ஏன்டா? சரி விடு, இதுக்கப்புறம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் நின்று அவர் உங்ககிட்ட பேசுகிறாரு, ஹாய் தாரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜம்முக்கிட்ட கேட்குறீங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் கல்யாண பையன் கிடையாதா? என்னங்க அவட அதை தான் கேட்குறா, நீங்களும் அதை தான் கேட்குறீங்க. நான் இல்லைங்க, நான் அவன் ஃப்ரெண்டு. நான் தான் அவனுக்கு ஒரே ஃப்ரெண்டு, கூப்பிட்டான்னு வந்தேன். ஏன் கேட்குறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் தான் நான் கல்யாண பையனாக அடிச்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ என்ன லவ் பண்ணுறீங்களா? இல்லை, நான் உங்களை லவ் பண்ணல, அவர் தான் லவ் பண்ணேன். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பேசுகிறீங்க. இது எதுவுமே தேவைக்கு கேட்கல. ஒரு பாட்டுன்னு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதாவது நின்றுக்கிட்டே சைடில் பேசிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பேசிக்கிறீங்க நீங்கள் 2 பேரும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பேசி சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. தென் உங்களை சாப்பாட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க, லைக் அந்த விருந்து சம்திங் வைப்பாங்கள்ல, ஸோ அதுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் போய் உட்காடுறீங்க, உட்காந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்போது தேங்கோட அம்மா பொண்ணுக்கு எடுத்து ஊட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. சரி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் பட்டும் படாமையும் ஒரு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்றாரு. நீயும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷையாக இருக்குது, ஒரு பக்கம் ஊட்டலாமா வேணாமான்னு வேற தோணுது. சரி சொல்லிட்டாங்க, அவர் மட்டும் ஊட்டி விட்டார்ல, ஸோ நம்மளும் ஊட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகிறீங்க. தவங்க அப்படியே உங்களை மறைக்கிறாரு. ஐயோ மறைக்கிறானி அப்போல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் வயசாக காட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்ட்டு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உங்கள் வாயை காட்டுறாரு. நீங்களும் ஊட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே ஊட்டி விட சொன்னால் அவங்க மூஞ்சில் தான் எடுத்து அடிக்கணுன்ட்டு மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு வேகமாக சாப்பிட்றீங்க. தென் எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிடுச்சு. தென் ஃபைனலாக நீங்கள் இப்போ
தேங்கூட போகிற அந்த சம்பிரதாயம் நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த படம் பேர் வந்துட்டு தெலுங்கு படம் தான். ஐயோ தெலுங்கு படங்க. இவங்க நடிச்சிருப்பாங்க, சாய் பல்லவி அக்கா நடிச்சிருப்பாங்க. அதில் கூட வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வெளியில் போவாங்க, பொண்ணு வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பிரதாயம். ஸோ அது வந்துட்டு தயாங் ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டு வாசல் பக்கம் வந்துட்டு போகிறாங்க. உங்களோட அந்த முந்தியும் அவரோட முந்தியும் வந்துட்டு, அதாவது அந்த துண்டையும் கட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அவர் வந்துட்டு வெளியில் போகிறார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி பிரேக் ஆகுது ஹார்ட்லாம். ஏன்னா இவ்வளோ வருஷமாக மோர் தென் 21 இயர்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்துட்டு வளர்ந்துருப்பீங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களால் ஏற்றுக்கவே முடியலை. வெளிநாட்டுக்கு தான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாதுன்ட்டு எல்லாமே உங்களை ஒரு மாதிரி தாக்குது. அப்படியே நீங்கள் கண்ணெல்லாம் கலங்கிட்டு உங்கள் தங்கச்சிங்களை போய் ஹக் பண்ணி உங்கள் அம்மாவையும் போய் ஹக் பண்ணி அழுவுறீங்க. செம்மையாக தேம்பி அழுவுறீங்க. இதை பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் கரைஞ்சிட்டாரு. என்னடா இவ்வளோ அழுவுறா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இங்கே அழுதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்களும் அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஃபைனலாக வந்துட்டு ஈவினிங்கும் ஆகுது. அவங்க சரி டென்ஷனில் உட்காந்துருக்காரு. மாடியில் வந்துட்டு உட்காந்துட்டு ஜேகேயை பார்த்துட்ருக்காரு. மச்சான் நடந்தது என்ன எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். எல்லோரும் கேம் விளையாடிட்டு இருக்காதீங்க. எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் உண்மையாகவே கல்யாண பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜோ வரா. வந்துட்டு என்ன இங்கே இருக்கீங்க, உங்களை கீழே கூப்பிட்டாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜேகேவலை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லிட்டாளா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக கேட்குறா. தயாங்க்கு இன்னும் வந்துட்டு ஷாக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டார், நீ கல்யாண பொண்ணு கிடையாதா? என்னது நான் கல்யாண பொண்ணா? நான் கல்யாண பொண்ணு இல்லை, எனக்கு அடுத்த மாதம் எனக்கு மேரேஜு. நான் இப்போ கல்யாணம் பண்ணலை, அடுத்த மாதம் தான் கல்யாணம் பொண்ணுன்ட்டு இன்னொரு ஷாக்கு போடுறா. இதை கேட்ட ஜேகேக்கு இன்னும் சிரிப்பு வருது. மச்சான் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீ கல்யாண பொண்ணு இல்லையா? ஹே தம்பி என்ன பேசுகிற, நான் கல்யாண பொண்ணு கிடையாது, அவள் தான் கல்யாண பொண்ணு, நான் அடுத்த மாதம் தான் கல்யாண பொண்ணுன்ட்டு இன்னும் புரியாத மாதிரி இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவள் தான் கல்யாண பொண்ணு, நீ கல்யாண பொண்ணு கிடையாது. ஏன் நான் கல்யாண பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஆமாம், நீ தான் என்னோட வருங்கால மனைவி நான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஹே சாரிங்க, நான் கிடையாது, அவள் தான். ஆக்சுவலாக அவள் ஒன்று சொன்னான். என்னது, எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக விஷயம் தெரில, ஆனால் அவள் சொன்னான், ஹே நான் உன்ன மாதிரி உன் பேர் யூஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்ட்டு சொன்னான். ஆனால் அது எனக்கு புரியல. ஏன்டி என்ன யூஸ் பண்ண அப்படின்னா ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லிட்டா. இப்போ தான் புரியுது தெளிவா. ஆக்சுவலாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. சாரிங்க, நான் கல்யாணம் பொண்ணு, அவள் தான் கல்யாணம் பொண்ணு, அவள் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. என் மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறா. தயாங்கில் பெயின் அண்ட் ஸ்மைல்னு வரல. ஆக்சுவலாக நீ தான் கல்யாணம் பொண்ணுன்னு நான் கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். அதில் அப்படியே வந்து ஆசிட் அடிச்சிட்டாங்க. அப்போது ஜோதா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அண்ணா சாரி, நான் அவங்கள தெரியாமல் நிறையா ஹர்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. இந்த விஷயம் அவளுக்கு கூட தெரியாது, ஏதோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் உங்களை லவ் பண்ணுவா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பா, நீங்களும் அவளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னை பற்றி நினைக்காதீங்க, அதான் உங்கள் ஒய்ஃபு, சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே ஜேகே தான், மச்சான் நடந்து போச்சு. தாராவை லவ் பண்ணுறா, அவள் இவ்வளோ விட இன்னும் அழகாக தான் இருக்கா, ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அவளை எடுத்துகிட்டு கீழே போகிறேன். நீங்கள் அப்போ தான் ஒரு பனாரஸ் சாரீ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, க்ரே கலரு, க்ரே வித்து ஒயிட்டு, சூப்பராக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாக இருப்பீங்க.
கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எப்பயும் மேரேஜ் ஆனால் அன்றைக்கி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களே. ஸோ வீட்டில் தானே மேரேஜ் நடந்தது. கோயிலுக்காக வந்துட்டு நீங்களும் ரெடியாகி கீழே வந்து நிற்கிறீங்க. அங்கே அப்படியே பார்க்குறாரு. இவளையே லவ் பண்ணலாமா வேணாமா தெரியல. பட் இப்போ இவ என்னோடய ஒய்ஃப். ஆக்சுவலாக இவளை கல்யாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தானே, அதாவது பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது தானே எனக்கு ஒர்க்லாம் கிடச்சிது. அப்போது ஜோ இல்லை இலக்கிச்சான் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாலில் சாஞ்சு உங்களையே அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பெருசாக சாரீலாம் கட்ட மாட்டீங்க, நைட் அவுட்ஃபிட்ஸ் தான் எப்பயுமே மாட்டிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சாரீ கட்டியிருக்கிறது புதுசாக இருக்குது. நீங்கள் அந்த சாரியை வந்துட்டு ஃப்ளோட்டில் விட்டுட்டு நடந்து வரீங்க. உங்கள் நெக்கில் வந்துட்டு உங்களோட அந்த தாலி அது வந்துட்டு ட்ரெஸ்க்குள்ளே இருக்குது. அது உங்கள் கழுத்தில் நல்லா வந்துட்டு தெரியும் நீங்கள் போட்டிருக்கிறது. அண்ட் தென் நீங்கள் கழுத்து ஒட்டி ஒரு வந்து சோக்கர் போட்டிருக்கீங்க. அது வந்துட்டு க்ரே வித் ஒயிட்டு லைக் டைமண்ட் மாதிரி அது செம்மையாக ஜொலிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்று முழுங்கி திக்கி திணறி பேசுகிறீங்க. ஏன்னா உங்கள் மேலே ஒரு கோபமாக இருக்கார்ல, அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நீங்களும் இருக்கீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே கோயிலுக்காக வந்துட்டு கீழே இறங்கி வரீங்க. உங்களுக்காக கார் ரெடியாக இருக்குது. நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க. அந்த காரே ரொம்ப சைலண்ட்டாக இருக்க டிரைவரு. நீங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அள்ளி தான் உட்காந்துருக்கா. பாட்டுன்னு வேடிக்கை பார்த்துட்டு வரா. ரொம்ப மயான அமைதியாக இருக்கே, கல்யாண வீடுன்னு ஒரு கலகலப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி என்ன பண்ணுறா, இந்த பாட்டு போட்டுடுறா. ஆண்டவரே, காப்பிரைட் போடக்கூடாது. என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி அவ்வளோ ஹம் பண்ணிகிட்டே வரா. இது வந்து உங்கள் 2 பேராலே ஃபேஸ் பண்ணவே முடியல. 2 பேரும் அவங்க ஐஸை பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு நிறையா சொல்லணும்னு தோணுது, நிறையா கேட்கணுன்னு தோணுது. ஆனால் எதுவுமே கேட்க முடியல. ஒரு மாதிரி ஸ்டப்பனாகவே உங்களோட மொபைல் அப்படியே கிராப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்களை அப்படியே ஒவ்வொரு கண்ணால் பார்க்குறாதீங்க, என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பாட்டில் அந்த வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நம்மளை வந்துட்டு இவர் லவ் பண்ணல, நம்ம மட்டும்தான் அப்படி நினச்சிட்ருக்கோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே இவரை பார்த்து ஃபாலோ ஆகிட்டோம், இவருக்கு வந்து நம்மளை சுத்தமாக பிடிக்கல, அப்படி இப்படின்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தென் ஃபைனலாக வந்துட்டு காரும் வந்துட்டு கோயில் போய் நிற்கிது. நீங்களும் வந்துட்டு கோயிலுக்கு இறங்கி அந்த அக்ஷத்தை வாங்குவாங்கள்ல, ஸோ அது பின்னாடி எல்லாருமே வராங்க. நீங்களும் போயிட்டு அதை வாங்கிட்டு கோயிலுக்கு போய் நிற்கிறீங்க. கோயிலுக்கு போய் நின்னா அங்கே வந்துட்டு உங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இன்றைக்கி தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போயிட்டு கோயிலில் போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது உங்களுக்காண்டி. ஸோ அதை வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்கவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு கோயில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் நடந்து வந்துகிட்டே இருக்கார். நீங்கள் அன்றைக்கி பார்த்ததை விட இன்றைக்கி ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கீங்க. அன்றைக்கி அந்த பிங்க் கலர் சாரியில் வெட்ட ஹேரில் இருந்தீங்கள, ஸோ அதுதான் அவருக்கு டக்குன்னு உங்களை இப்போ பார்க்கும்போது ஞாபகம் வருது. உங்களை எப்படி பார்த்தாருன்றது அவருக்கு ரொம்பவே வந்துட்டு மெஸ்பரைஸ் ஆகுது. இப்போயும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு அவங்க பின்னாடி நடந்து வராரு. அவரும் ஒரு தோதி தான் போட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அது வந்துட்டு பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு. அதை பிடிச்சிட்டே நடந்து வராரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா அவர் வந்துட்டு அதை பிடிச்சிட்டே வராரு. அது ஒரு ஓப்பன் டைப்பில் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டே வருது. நீங்கள் கிட்டே போயிட்டு ஐயோ அது பிடிச்சிட்டே இருக்காதீங்க, இது ஃப்ரீயாக விடுங்க, அப்போ தான் கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும், நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தால் நடக்க முடியாதுன்ட்டு கேஷுவலாக சொல்கிறீங்க. அவனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைலிங்கோட, நீங்கள் ரொம்ப குட்டியாக இருப்பீங்க, நீங்கள் அதை சொல்லும்போது உங்களோட சின்ன வந்துட்டு அப்பில் தான் இருக்கும். ஸோ சொல்லும்போது இன்னும் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட் சீன் தான் ஞாபகம் வருது, உங்களை எப்படி பார்த்தாருன்ட்டு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க.
இது இப்படியே இருந்தால் தான் நடக்க முடியுமா? இப்படியே விடுங்க. எவ்வளோ பேர் பாருங்கள் எப்படி நடந்து வராங்க. நீங்கள் மட்டும் தான் இது காமெடியாக பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை கேஷுவலாக பிடிச்சிட்டு அப்படியே அவர் பிடிச்சிருக்க கையை வந்துட்டு பிடிச்சி கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இங்கே அவருக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. நீங்கள் அதை சொல்லிவிட்டு அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது குட்டி குழந்த மாதிரி உங்கள் பின்னாடி அப்படியே கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது அந்த சைட் போகிற பெரிய பெரிய ஆண்டி, அவங்க வந்து பாட்டி, அவங்க வந்து பார்த்துட்டு எவ்வளோ அருமையான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்க்குறாங்க. நீங்களும் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களோட ஹேரை அப்படியே தூக்கி உங்கள் ஹேருக்கு பின்னாடி டக் பண்ணிட்டு அப்படியே தயங்க பார்க்குறீங்க. தயங்கம் உங்களை ஓ அப்படின்னு பார்க்குறாரு. 2 பேரும் வந்துட்டு அந்த கோயிலில் வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் சுற்றிட்டு ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறீங்க. வந்துட்டு என்ன ஆச்சு எல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில இதெல்லாம் நடக்குது. தென் உங்களோட மேரேஜுக்கு வந்துட்டு ஃபுட் வந்துட்டு கொடுக்கறது, அதாவது அன்னதானம் கொடுக்குறது, அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தென் நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு சேம் வள்ளியும் உங்களோட தான் வரா. அப்போது தேங்கிட்ட கேட்குறா, மாமா உங்களுக்கு எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட்டின ஓப்பனாக கேட்கும். இதை தான் வந்துட்டு தாரா வந்துட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கான். பிடிக்குதா பிடிக்கலையான்னு இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆர்வமாக அதே நேரத்தில் அவரை பார்க்காமலே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே கேட்டுட்ருக்கீங்க ஒரு கண்ணால். ஸோ இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பாய் ஆல், எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை வாட் நான் சொன்னேன், ஒருத்துலேயும் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லலை. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா, லவ் யூ ஆல், சாரா இங்கே லவ் யூ ஆல். ஜிம்முனா ஐயோ ஜிம்முன்னு எங்கே இருந்து வந்தா இங்கே ஜிம்முன்னு இல்லை, தேயும் தேயும் தேயும்.